மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. ஏற்பாடுகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று நண்பகலில் விளக்கம் அளிக்கிறது. முதலில் தபால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரிடம் இந்தியா கூட்டணி மனு. இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க முயற்சி செய்கின்றனர். தேர்தல் ஆணையத்தில் பாஜக சார்பில் மனு. அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் 46 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் பெமா காண்டு. சிக்கிமில் ஆட்சியை தக்க வைத்தது எஸ்கேஎம் கட்சி. மொத்தம் உள்ள 32 தொகுதிகளில் 31 இடங்களை கைப்பற்றி சாதனை. தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் உயர்ந்தது. காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே காணொலி மூலம் ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய கண்காணிப்பு பணிகள் குறித்து அறிவுறுத்தல். தென் தமிழகத்தில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ரெமல் புயலுக்கு ஆளான மணிப்பூரில் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மருத்துவ உதவி. துணை ராணுவ படை வீரர்கள் படகுகளில் சென்று மருந்து குடிநீர் விநியோகம். பெங்களூருவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. பலத்த காற்றில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. ஐஸ்லாந்தில் அதிபர் தேர்தல். 34 வாக்குகள் பெற்று புதிய அதிபரானார் ஹல்லா தோமஸ். ஒருநாள் போட்டியின் சிறந்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் விராட் கோலி. ஐசிசியின் விருதை வென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.